நீதி கிடைக்கும். இல்லைன்னா இந்த நாட்டில் நீதி கிடைக்காம போயிடும். ஒரு மேல் வர்க்கம் மட்டும்தான் இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். அதனால பாதுகாக்க சொல்றார் ராகுல் காந்தி. என்ன சொல்றாரு? இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும். There is a democracy. The book has its own rules and regulations. Follow that. அந்த ப்ரீஃபேஸை ஃபாலோ பண்ணலாம். அதுதான் ராகுல் காந்தி மீண்டும் சொல்றாரு. இவங்க என்ன சொல்றாங்க? இவங்க இருந்தாலும் அம்பேத்கர் பேரை இருக்காதீங்க, இதெல்லாம் ஆக்ஷன் ஆயிடுச்சு, தாழ்த்தப்பட்டவங்களை பற்றி பேசுறதுலாம் அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் இப்படி பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தை தான் நாம் மேற்கொள்ள கொடுத்து பேச வேண்டியிருக்கிறது. இந்தியாவுடைய சாராம்சமே என்ன? ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் நடக்குது. அந்த கேஸுக்கு கடைசியில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் தருவாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படியே அந்த ஜட்ஜ் எழுதிட மாட்டார். 10 கேஸ் படிப்பார். 10 கேஸோட ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்துட்டு இந்த மாதிரி தான் ஜட்ஜ்மெண்ட் இதுக்கு தரணும், இதுக்கு தான் சைட்டேஷன் சொல்லுவாங்க. அந்த சைட்டேஷன் ஏஆர் ரிப்போர்ட்டுன்னு, ஆல் இண்டியா ரிப்போர்ட்டுன்னு. இந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே எழுதுவாங்க. இவங்க இஷ்டப்படி ஜட்ஜ்மெண்ட்லாம் எழுத முடியும். அந்த மாதிரி தான் இந்தியாவோட ஜனநாயகத்துக்கு ஒரு பிரச்சனை வருதா, இந்தியாவோட குடியரசுக்கு ஒரு பிரச்சனை வருதா? இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? அம்பேத்கர் என்ன சொன்னார்? மகாத்மா காந்தி என்ன சொன்னார்? முதல் பிரதம மந்திரி என்ன சொன்னார்? இது எல்லாம் சட்டத்தில் வரும், இதெல்லாம் பேச்சில் வரும். இந்த பேச்சுக்கு அடிப்படையில் தான் பாராளுமன்றம் ஒரு முடிவு எடுக்கும். அதனால தான் இந்தியாவோட 120 கோடி ஜனத்தொகையை நிர்ணயிக்கிற தலையெடுத்து அந்த 700 பேர்கிட்ட இருக்கு. அந்த 700 பேர்ல பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வரலாற்றில் கொண்டெடுத்துகளாக பதிக்கப்படக்கூடிய வார்த்தைகள். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர் எந்த அளவுக்கு நாவடக்கத்தோடு பேச வேண்டும்? அவங்க எப்படி தவறா பேசியிருக்காரு? இப்படி பேசுறதெல்லாம் என்ன ஆகுது? இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன் புக்கை எடுத்து இந்த ராகுல் காந்தி இன்னைக்கு அம்பேத்கரோட புக்கை எடுத்து புகைப்படத்தை எடுத்து நிற்க வேண்டியதா இருக்கு. என்ன காரணம்? ஏன் இவங்களை பத்தி நீங்க நசுக்கி கொண்டே இருக்கிறீர்கள்? இதை பத்தி நீங்கள் ஏன் இந்த நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷனை நம்ப மாட்டேன், அம்பேத்கரை நம்ப மாட்டேன், மகாத்மா காந்தியை நம்ப மாட்டேன், ஆனா இந்த நாட்டை மட்டும் நான் ஆளணும்னா எப்படி ஆளும்? நாட்டை ஆள்வதற்கான கடமை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த நாட்டுடைய முப்பெரும் தலைவர்களை நீங்க பின்பற்றி ஆகும். மகாத்மா காந்தி யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சாகும், அம்பேத்கர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சாகணும். இன்னைக்கு என்ன ஆச்சு? மகாத்மா காந்தியை கொலை செய்தவர்கள் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அம்பேத்கர் மீது நம்பிக்கையே இல்லாதவர்கள் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நாடு என்ன ஆகும்? எந்த அளவுக்கு அழிவு பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது? இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டும். இந்த நாட்டை அழிவு பாதையிலிருந்து பாதுகாக்க வேண்டும் தான் டெய்லி ராகுல் காந்தி சொல்றாரு. அதையெல்லாம் நாம் ஒன்றிணைந்து நடத்த வேண்டும். இன்னைக்கு நம்ம மட்டும் ஆர்ப்பாட்டம் பண்ணல, இந்தியாவில் இருக்கிற பல கட்சிகள் ஆர்ப்பாட்டம் பண்ணுது, பிஜேபி இல்லாத கட்சிகள். நீங்க வேற காங்கிரஸ்கார ஆர்ப்பாட்டம் பண்றான்னு நினைச்சுக்காதீங்க. இது எல்லாத்துக்குமே உண்டான பிரச்சனை. இல்லைன்னா நசுக்கிடுவாங்க, நம்மளை பேச விடாமல் நாவடக்கம் செய்து விடுவார்கள். இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சி இன்று இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பது தலைவர் ராகுல் காந்தியோட ஒரே குறிக்கோளாக இருக்கிறது. அதற்கெல்லாம் நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். அம்பேத்கர் போன்ற மிகப்பெரிய தலைவர்களை அவமதிக்கும் ஆட்சியாளர்களுக்கு ஒருபோதும் நாம் செவி சாய்த்து விடக்கூடாது என்பது தெளிவாக இருந்த இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை முடித்து விடைபெறுகின்றேன். வணக்கம். ஜெய் ஹிந்த்.